முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் மாதம் திங்கட்கிழமை கிபி 570 சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மெக்காவில் பிறந்தார்கள். இவரது தந்தை அப்துல்லா மற்றும் தாயார் ஆமினா ஆவார்கள். சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து தம் சிறிய தந்தை அபு தாலிஃபிடம் வளர்ந்து வந்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது மெக்கா அறியாமை காலமாக இருந்தது. சிலை வழிபாடு, பின்வாசலில் நுழைதல், மது அருந்துதல் போன்ற பல தீய எண்ணங்களில் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவின் மக்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா என்னும் மலைக்குகைக்கு சென்று அங்கு பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் மனைவி கதீஜா அலி அவர்கள் பல நாட்களுக்குரிய உணவை தயார் செய்து கொடுப்பார்கள். இந்நிலையில் ஹீரா குகையில் அவருக்கு சத்திய வேதம் திடீரென ஒரு நாள் வரும் வரை நீடித்தது. அன்று வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதும் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதத் தெரியாதவன் இல்லையே என்று பதிலளித்தார்கள். அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூன்றாவது முறையும் தாங்க இயலாத அளவுக்கு இறுக்கி கட்டி அணைத்த பின்னர், என்னை விட்டு விட்டு படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதும் என்று கூறினார்கள். அப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் 96வது அத்தியாயம் 1 முதல் 5 வரை ஓதினார்கள். இந்த சம்பவத்தை மக்கா குறைஷினர் நம்ப மறுத்தார்கள். எவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் குறைஷியிடம் பல துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையே காணப்பட்டது. அமர் பின் யாசின் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்களுடன் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் 5 அடிமைகள், 2 பெண்கள் மற்றும் அபுபக்கர் மட்டுமே என்று கூறினார்கள். தனது மனைவி கதீஜா அலி மற்றும் தனது சிறிய தந்தை அபு தாலிஃப் அவர்கள் மரணித்தார்கள். அபு தாலிஃப் மற்றும் கதீஜா அலி அவர்களின் மரணித்த ஆண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலை ஆண்டு என்று அழைக்கப்படும். அபு தாலிஃப் அவர்களின் மரணத்துக்கு பின் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் சந்தித்த துன்பத்தில் மிக கொடுமையானது அகாபாவின் தாயிஃப் நாளில்தான். தாயிஃபிலிருந்து கர்ணசாலிப் என்னும் இடத்தில் அடையும் வரை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநினைவு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவர்கள் சுயநினைவுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் தலையை உயர்த்தினார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்நிலையில்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்று. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் பயத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கும் மஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1. நான் அதில் ஏறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன் என்று கூறினார்கள்.
அங்கு சொர்க்கத்தின் 7 வாசலையும் காண்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பல நபிமார்களை சந்தித்து உரையாடினார்கள். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றார்கள். 5 வேளை தொழுகை மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றினான். நான் என் அடியார்களுக்கு 50 5 குறைத்து லேசாக்கி விட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் 13 ஆண்டுகள் தங்கினார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவம் குறிக்கும் விதமாக அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30, நபியே, உம்மை சிறைப்பிடிக்கவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை வெளியேற்றிவிடவோ நிராகரிப்போர் சூழ்ச்சி செய்வதை நினைவு கூறுவீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். சூழ்ச்சி செய்வோரில் எல்லாம் அல்லாஹ் மிகவும் மென்மை உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியை திசை திருப்ப முடிவு செய்தார்கள். மெக்காவில் இருந்து சிறிய தொலைவில் இருக்கும் தவர் கோகையில் தங்க முடிவு செய்தார்கள். குறைஷியினர் பின் தவர் குகையை நெருங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் சவுர் கோவில் இருந்தபோது அவர்களிடம், இவர்களில் எவராவது தம் கால்களுக்கு கீழ் குனிந்து பார்த்தால் நம்மளை கண்டு கொள்வார் என்று சொன்னார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த 2 நண்பர்களுடன் அல்லாஹ் மூன்றாவனாக இருக்கிறானே, அவளை பற்றி நீங்கள் என்ன கருத்து அபூபக்கரே என்று கேட்டார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வதற்கு உதாரணம் சிலந்து பூச்சியின் உதாரணம் போன்றது. அது ஒரு வீட்டை கட்டியது, ஆனால் நிச்சயமாக வீடுகள் எல்லாம் மிகவும் பலகீனமானது. சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின். அல் குர்ஆன் அத்தியாயம் 29:41. இவ்விதமே அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களை குறைஷிடமிருந்து காப்பாற்றினான். பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் மக்காவில். Here's how to future-proof your career before it's too late. Well, you're doing. இதுவே ஹிஜ்ரத் பயணம் என்பார்கள். மதீனா மக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். பின்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களை ஹரா என்னும் பகுதியில் மதீனா மக்கள் சந்தித்தார்கள். இறுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து அடைந்தார்கள். நான் சிந்ததில்லை எவ்வளோ கேட்டீங்களா? நீங்கள் அதாவது